தைப்பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாட போகிறோம் அம்மா சேர்ந்து ரொம்பல பாரு ஆளை கேட்டு பார்ப்போம் சும்மா காரில் வாங்க வழியில் போகமாண்டு சும்மா கொஞ்சம் பொறுங்க வாரம் விளையாட்டை பாருங்க இது திரியல்லோ இங்கே வாங்கப்பா அடே அது ஒன்றும் செய்யாதப்பா அது ஒன்றும் செய்யாதப்பா நீங்கள் ஓடக்கூடா இதை நில்லுங்க ஒன்றும் நடக்கா நான் தூக்கி போடணும் அப்படின்னா இருங்க நில்லுங்க வார் நில்லுங்க இது வார் இந்த பாரு இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அதில் உங்கள் பக்கத்தை கடையை போட்டுருவோம் காரில் இது கணக்காக கலந்துடக்கு பிஆர் இது அங்கே விளையாட்டு பார்த்தில குடிச்சோன்னு 15,000 தேவை இல்லை 10,000 ஐயாயிரம் தாரி கடன் நான் திரும்ப அடுத்த மரம் என்ன தெரியா எனக்கு கூட பேர் தெரியா அவ்வளோ ஊத்துற அடையா அவ்வளோ ஊத்துற அங்கே அங்கே அவனை குடிச்சு போட்டு போடுறவா குடி இன்னைக்கு ஓடினா தெரியும் இல்லைனா இவ்வளோ காலம் வாரம் நாங்கள் இப்போ என்ன பார்த்து உங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தோணலையே உங்களுக்கு இன்னும் அவனை பிரேக்கை பூட்டி கொடுத்துட்டு இப்படி வந்துட்டாரு அவன் பொடியன் காசு இல்லை வசதி இல்லை அவன் இருந்தாலே பெட்ரோல் அடிச்சு விட்டு 500 ரூபா அதுதானே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இவர் பிளான் போடுற சரிங்க என்னடா 20,000 விசர்க்கா ஆச்சு கொண்டிருக்கா நீ மனுஷன் 5,000 படுற மாதிரி கடும்பாடா கிடக்கு ஆனால் இன்னொரு 5,000 தான் பேசி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு திக்கோடை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தெரியும் உங்களுக்கு வந்து மட்டக்களப்புக்கு வந்தாலே நாங்கள் கட்டைய மாட்டை வந்துட்டு போகிறது வந்துட்டு வளமை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்துட்டு எங்கள்கிட்ட கட்டைய மாட்டை தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பொங்கல். அப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள்ன்ட்டு சொல்லியும் பிரயோசனம் இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நாங்கள் நாளைய தினம்தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் பீச்சுக்கு போவோம். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பீச்சுக்கு போய்க்குள்ள அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே வந்து நாங்கள் இந்த ஓந்தாஜி மடம் கடற்கரைக்கு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் நடந்த அந்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் இப்போயுமே வந்துட்டு கண்ணுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நாங்கள் பெட்டிக்குளோவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அந்த நேரங்களில் வந்து உண்மையிலேயே நாங்கள் அவ்வளோவா பெருசாக அதுக்காண்டி இப்போ பெரிய ரீச்சண்ட் இல்லை, ஓரளவான ஆக்களுக்கு தான் தெரியும். பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஓந்தாச்சி மேடம் கடற்கரைக்கு போன டைமில் வந்து நிறைய பேர் வந்து எங்களை கண்டு கதைச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் வீடியோவும் செஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் வந்துட்டு அந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு இன்னும் நாங்கள் தெரிய வந்து நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஒரு வீட்டை போன மட்டும் கூட வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஓந்தாச்சி மேடம் வீடியோ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ பார்க்கக்குள்ளே வந்து யார் இது, ஏன் இப்படி எல்லோரும் வந்து கண்டு கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்த பிறகு தானே உங்களோட சேனலை ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணதான் கொண்டதாம், நீங்கள் செய்கிற உதவிகள் எல்லாம் பார்த்ததாம் கொண்டதாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு பிறகு வந்துட்டு சேனலுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு நாங்கள் செய்கிற உதவி திட்டங்கள் எல்லாம் பார்த்ததாம் கண்டினியூவாக பார்க்க தொடங்கினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு அந்த ஓந்தாச்சி மடம் பீச் வந்து அவ்வளோ ஒரு மறக்காத மெமரிஸை தந்த ஒரு இடம்னு சொல்லலாம் 3 வருஷத்துக்கு முன்னே. இப்போ வந்து நாங்கள் கட்டைய மாட்ட போகிறோம். ஸோ இன்றைய தினம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டே வந்துட்டு இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியை வந்து வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு வந்துட்டு என்ன தான் தம்பி வந்துட்டு இயலாமல் இருந்திருந்தாலும் கூட வந்துட்டு தம்பி கூட இருக்கக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க.
ஆனால் தம்பி இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் வந்துட்டு தம்பி இருந்து இப்போ ஒரு 2-3 மாதம் அப்போ அவங்க வந்து பொங்கல்னு சொல்லி ஸ்பெஷலாக எதுவும் செய்ய போகிறதும் இல்லை. நினைக்கிறேன் கடவுள் வந்து நினைக்கிறது வந்துட்டு இந்த விஷயம் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்டைம் வந்து அது அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு சந்தோஷமான தருணங்களும் இன்றைய தினம் இல்லாத ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஓகே நம்ம மூலமாக ஒரு சந்தோஷம் உண்டு அவங்களுக்கு போகட்டும் என்ற மாதிரிக்கு வந்துட்டு கடவுள் நினைச்சாரோ தெரியல வந்து நாங்கள் இன்றைய தினம் தைப்பொங்கல் நாற்று வந்து அம்மாட்ட வீட்டை வந்துட்டு போகிறோம். ஸோ போய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான மாதாந்த உதவி வந்து நாங்கள் செய்கிறோம். அது கிட்டத்தட்ட இப்போ அது ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இனிமேலும் வந்து செய்வோம், அதில் மாற்றம் இல்லை. வந்து போன முறை வரைக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சம்டைம் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு 2 மாத காசு வந்துட்டு கொடுத்துட்டு வந்தனாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா சந்திச்சு நாங்கள் அடுத்த 2 மாத காசையும் வந்துட்டு கொடுத்துட்டு வர போகிறோம். அதே நேரம் அந்த போகிற வழியில் கடையில் ஏதாச்சும் வந்துட்டு வாங்கி கொண்டு போகலாம். ஆள் கொஞ்சம் பொங்கல் தானே வந்து கொஞ்சம் வந்து எதுவும் குடிக்க சாப்பிட வந்துட்டு வேண்டி கொண்டே கொடுத்து ஆளோட கொஞ்சம் பம்பலாக வந்துட்டு கதைச்சிட்டு வரும். அப்போ நான் வந்துட்டு கவிதாஸுக்கு சொன்னேன் எப்படின்னு சொன்னால் அடே ஆளை வந்து என்ன சொல்கிறது அவங்களோட வாழ்க்கையில் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு மிகவுமே வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். பிறந்ததுலேருந்து அங்கே திக்கோடு தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஏன்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து வெளியில் போனதில்லை. அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன மலைக்கு கூட தான் வந்து பள்ளிக்கூடம் போனதில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ தங்களோட தோற்றம் வந்து அப்படி இருந்தாலும் வந்துட்டு பள்ளிக்கூடம் போனால் கூட வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றக்காண்டி நாங்கள் வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூட போகலை, நாங்கள் வந்து படிக்கலை அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வெளியிலேயே போயிருக்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து தம்பிக்கு சொன்னேன் ஆளை வந்துட்டு தைப்பொங்கலாண்டே சும்மா காருக்கு ஏற்றி வந்து கூட்டிக்கண்டே ஒரு உடுப்படுத்து கொடுப்போம்டா அப்படின்னு அவங்க கேட்க தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க கேட்டால் வந்து அவாக்கு என்ன உடுப்பை நீங்கள் கடையில் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொல்லி. உண்மை கதை என்னென்னு சொன்னால் அம்மாண்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடுப்பு வந்து எடுக்கலை. அது காரணம் என்னென்னு சொன்னால் வந்து அப்போ அவங்க வந்து போடுற ஒரு பாவாடை சட்டை மாதிரி. அப்போ அவங்கள்ட்ட அளவுக்கு வந்துட்டு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு 8-9 வயசு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எடுக்கணும். அப்போ அப்படி எடுத்தாலுமே அது கொஞ்சம் மாடர்னைஸாக இருக்கும், மாடலாக இருக்கும். அதை வந்துட்டு இவங்க போடுவாங்களா அப்படின்ற வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும். அப்போ அதால் அப்படின்னு செய்யலாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் நீங்களும் பார்க்கத்தக்கதா வந்து நான் காலை கேட்க போகிறேன் வாங்க காரில் எங்கேயும் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி வந்தான்னு சொன்னால் சும்மா கூட்டிக்கொண்டு ஒரு ரவுண்ட் ஒன்று சும்மா பம்பலாக போகலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றக்காண்டி பார்ப்போம். 7 மணி சொன்னால் அதை செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து வளமையை மாதிரியே வந்து கொஞ்சம் பம்பலாக வந்துட்டு அவங்களோட கதைச்சி போட்டு நாங்கள் வந்து வரப்போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து இப்படி இருக்கேன், அக்கினியும் வந்து ஒரு ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்போ கவிதாஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலேயே வந்து எழும்பி போய் வந்து எங்கேயோ நினைக்கிறேன் பொங்கி போட்டு வந்துருக்கிறான் போல இருக்கு. வந்து வேட்டி எல்லாம் வந்து உடுத்து வைக்காமல் வந்து போம் நான் நினைக்கிறேன் கோல் வந்து போல இருக்கு. ஓகே ஓகே இப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட்டோம். உன்னோட 1000 ரூபாய் இருக்குண்ணா இல்லையா அம்பி? 1000 இல்லையா? அம்மாலே அக்கிட்டே கிடையாதுதாங்க. ஓகே அப்போ அவாக்கு ஒரு சோடாவும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வேண்டிட்டு போங்கடா. ஏனென்றால் சும்மா சரி ஓகே நாங்களும் சேர்ந்து அதில் குடிச்சிட்டு வரானே. முக்கியமாக அந்த வண்டே கப் வாங்கிட்டு வரான்டா. அக்கினி கடை தந்துருக்கு மாட்டோ தந்துங்கண்ணே. அப்படியும் பொங்கலுக்கு சும்மா வேண்டாம் திறந்து விட்டு சாத்துவோம். ஆனால் பின்ன பீச்சு போண்டாச்சு போகிற ஒரு 4 மணி 4:30 எப்படி போகும்? வெளியே போகணும்ண்ணா. வெளியே போய் நம்ம இந்த வீடியோ அலுவலாம் இருக்கா அது என்ன சொல்கிறேன் போய் படியா வீடியோலாம் எடுத்து ஒரு கட்டத்துக்கு பிறகு முடிச்சு போட்டு தான் நம்ம இது எழுதியே 4 மணிக்கு வழி கூட்டுருவாங்க ஆக்கள். அந்த வீடியோ எடுத்து நின்றாலும் நாங்கள் ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். பட் என்ஜாய் பண்ணுறதும் என்ன இருக்குது நம்மளா பார்க்குறது ஆக்களை கண்டு கதைக்கிறது தான் சந்தோஷம். இஞ்சிட்ட கல்லியே எங்கள் சொந்த கடையில் வாங்குவோமா ஊட்டிக்கிற பிள்ளைங்க வேணியா? சரியா. அப்போ அக்கினி இப்போ என்ன வேறு கொஞ்சம் தான் குடிக்க போகிறா. அந்த பெப்சியும் ஒரு அந்த சாக்லேட் பஃப் பிஸ்கெட் பேக்கெட் கொண்டு வாங்கிட்டு வாங்க. எனக்கு வேறு என்ன செய்கிறேன் வடிவண்டியில் கொளுத்துவோம்டா. வடியண்டா அந்த வடியை போட்டு நாங்களே ஊரை கூப்பிட்டா போடும். அப்படி வேணா அந்த இது இருக்குல்ல அந்த சக்கரை வானம் இருக்குல்ல சக்கரை வானம் அதான் அது இருந்தால் பம்பலாக இருக்கும். அவளை கொஞ்சம் விளையாடலாம். அதான் ஞாபகம்.
2 லிட்டரா சின்ன இல்லையா என்ன ஹொக்கண்டு 1 லிட்டர் 1 லிட்டரா அது வேണ്ട அது காணும் மண்டைக்கா போக வேண்டியாரோ இல்லை இந்த ஆச்சப்பாக்கள் இருக்கேன் அதான் சரியாடா ஆளை கேட்டு பார்ப்போம் சும்மா காரில் வாங்க வழியில் போவோம்ண்டு சும்மா வரமாட்டா அப்படி ஓ அதுக்கான கடமை கேட்கல வந்தாமே ஏற்றிட்டு போவோம் எங்கேயா சும்மா சின்ன ரவுண்ட் உண்டு ஆனால் என்ன தெரிஞ்சு வரமாட்டா பார்ப்போம் கேட்டு பார்ப்போம்க்கா என்ன கொண்டாப்பா என்ன கொண்டாண்டுவா ஓ என்ன கொண்டாண்டுவா இப்போ நாங்கள் உண்மையாக இங்கே வந்து போகிறது கண்டிப்பாக இங்கே வந்தாலே கட்டாயம் இருக்கா அம்மாட்ட போய் தான் போவோம் நாங்கள் அது நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது வீடியோ செய்கிறன்றது அது ஒரு பக்கம் அவங்கள நிறைய பேர் பிடிக்கும் அதுதான் உண்மை அப்போ அதால் ஆள்கிட்ட நாங்கள் போயிட்டு போகிறது எப்பயுமே மற்றது நாங்கள் போகிறதுமே அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறது அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்போ என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே இழந்து போனாங்கள்ல கடைசியாக இருந்த தம்பி இறந்து போயிட்டார் ரெண்டைக்குள்ளே இப்போ நாங்கள் போகிறது ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் மாதிரி கொஞ்சம் நேரம் கலகலப்பாக சிரிப்பாக சந்தோஷமாக என்ன சொல்கிறது உண்மையிலே ஒரு மனுஷருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு விஷயம்னு சொன்னாலே அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அது எல்லாராலையும் செய்யவும் இல்லாது சந்தோஷப்படுத்தவும் இல்லாது அப்போ நாங்கள் அதை செய்கிறோம்ன்ற வகையில் சந்தோஷம் அப்போ நாங்கள் கிட்ட போய் எடுப்போம் ஏன்னா ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டோம் என்ன சொல்கிறது இப்போ நாங்கள் சில இடங்களுக்கு போய்க்குள்ளே யோசிப்போம் சில நாட்களில் என்ன சொல்கிறது இன்றைக்கி தைப்பொங்கல் நிற்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி ஆனால் அம்மாட்ட வரக்குள்ளே நாங்கள் யோசிக்கவே எதுவும் இல்லை கரெக்டாக இப்போ தான் நடவாடுத்து அங்கே என்னது என்ன ஆளு பொறுக்கி கொண்டு இதாப்பா கண்டுட்டா காரை கண்டா சரி வந்துடுவா எனக்கு நாள் கொஞ்சம் மொத்தமாக வர வேடா இந்த பாறை இல்லையா கொஞ்சம் பொறுவார் ஆள் வழியாக பார்க்குது என்ன நடக்குது ஆறாக்கள் ஆள் டக்குண்டு வரைய மாட்டேன் ஓ ஆள் வரைய மாட்டேன் பயம் அக்கினி நீ என்ன செய்யறா நீ கண்ணாடியை போட்டுட்டோக்கா ஓடி போயிருக்கா ஆளை நோக்கி ஓடி போயிருக்கா மூத்து கட்ட கொள்ள இல்லையா ஜிஷர்ட் ஒன்று இல்லையாடா மெக்க குளிக்கணும் கோவத்தில் குறுக்க இந்த கம்பியை மறந்துச்சு இந்த என்ன செய்யண்டா ஒன்றும் கட்டக்குள்ள என்ன எடுக்கணுமேடா அங்கோட உடுப்புல இல்லையே அப்போ நீ என்ன செய்யண்டா என்ன தெரிஞ்சுக்குமா அவசரம் ஏற்க முடிஞ்சா இறங்கி நான் கையோட ஓடு இந்த பக்கம் தான் நான் இறக்கி விட்றேன் அங்கே அது அவனுக்கு தெரியும் சிரிப்புல பயப்படாப்பா அவாக்கு உலகம் என்ன தெரியும் இங்க காரன்னு சொல்லி என்னத்துக்கு தெரியும் வரட்டுவா மற்ற அவாக்கு தெரியுமாடா நீ மெக்கோல் இல்லையோ அவா கோழி குட்டியா அதான் சரி ஹலோ யாராவது இருக்கீங்களா ஹலோ யாராவது இருக்கீங்களா கிளியராக இருக்குதா வாங்க இங்கே வாங்க பாய் வேண்டாம் வெளியில் இருப்பாங்க வெளியில் இருப்பாங்க இங்கே வாங்க இன்று என்னப்பா நீங்கள் கதிரையில் குறுக்க கொண்டு வந்து தந்த எல்லாத்தையும் குழப்பீர்கள் சரிங்களா வந்தார் கதிரை கொடுக்குற அந்த மனசுக்கு தான் காசு இங்கே வானு இங்கே வானேப்பா கடவுளே ஐயோ இந்த பேர் ஆளை விட கதிரை பெருசாக கிடக்கு சரி
இந்த ராசா தான் தைப்பொங்கல் வாழ்த்துக்களா தைப்பொங்கல் வாழ்த்துக்களா ம் படிக்கிறாக்க படிச்சு போடுங்க அவனும் சரி அப்போ நாங்கள் வாரம் போ இங்கே வேணாம்மா ஆளை வச்சு இருக்க ஒரு தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல வச்சு போட்டு இங்கே இன்றைக்கு தைப்பொங்கல் இல்லை ஓ அப்போ எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் ஓ நீங்களும் உங்களோட குடும்பத்தாரும் சொல்லுங்க நீங்களும் உங்களோட குடும்பத்தாரும் எல்லாரும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுமெண்டு மகிழ்ச்சியாக இருக்கணுமெண்டு சந்தோஷப்படுறாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் யாரு அதை சொல்லுங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வாங்க வடி கொளுத்துவோமா வடி கொளுத்துவோமா என்ன வடியண்டா அந்த வடிக்கிற வடி இல்லை இது சும்மா அப்படி இந்த இப்படி இப்படி சும்மா சுழற அந்த முத்தத்தில் போடுவாங்க அந்த சுழற அது அது சத்தம் கேட்காது ஒரு தெரியாது உங்களுக்கு மேலே தெரியும் வாங்க வாங்க வா இப்போ தம்பி செத்த வழியாக வடி கொளுத்தக்கூடாது அதெல்லாம் என்ன தெரியுமே அவ்வளோ தூரம் யோசிக்காம நான் பாருங்க ஏன் பாயை போட்டுக்கூடாது இதில் வெயில் அடிக்கிறது சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாட போகிறோம் அம்மாவோட சேர்ந்து ரொம்பல பாரு இப்போ அது கட்டும் சரியா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தைப்பொங்கல் பண்டிகை வந்து அம்மாவோட சேர்ந்து கொண்டாட போகிறோம் சரியோ ரைட் இப்போ நீங்கள் கொளுத்த போறீங்களா ஏன் இப்போ உங்களுக்கு விளக்கு கொளுத்த தெரியாதோ அதான் இது கொஞ்சம் பொறுங்க வாரம் விளையாட்டை பாருங்க இது திரியல்லோ இங்கே வாங்கப்பா அடே இங்கே வானே சரி நான் கொளுத்துறவா உண்மையாக கொளுத்துறவானே இங்கே வானே கொடுத்துல இங்கே வானே நான் அப்படி உங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிப்பேன் நான் கீழே இல்லை இங்கே வானே நான் கொளுத்துறேனே சொல்லுறேன் நான் அது ஒன்றும் செய்யாதப்பா அது ஒன்றும் செய்யாதப்பா நீங்கள் கொளுத்துங்க ஓடக்கூடா இதை நில்லுங்க ஒன்றும் நடக்காது நான் தூக்கி போடணும் அப்படின்னா இதில் நில்லுங்க வார் நில்லுங்க இதில் வார் இந்த பானை நான் இந்த பானைம்மா அண்ணே இந்த பானை என்ன பொங்கல் நாட்டு சந்தோஷமா இல்லை இருக்கணும் இந்த பானை ஓடினா என்ன இந்த வாங்க கொஞ்சம் வாங்க கிட்ட வாங்க ஆளுங்களா பாரு சரி இங்கே எல்லாம் முடிஞ்சோ சரி இங்கே இந்த ஒரு கண்டை சாப்பிடுவோம் இந்த நான் சாப்பிட்றேன் போங்க இந்த ஒரு வடிக்கு ஒரு கண்டோஸ் தீத்தி சாப்பிடுறேன்ப்பா சரியா இந்த எப்படி நான் சாப்பிட்றேன் சரியா ஓகே அப்போ பொங்கல் வாழ்த்துக்கள் இல்லை ஆகுமா அம்மா இங்கே வானேம்மா அட முடிஞ்சேன் இங்கே வானே ஒன்று இங்கே வானே கயக்கணும் இல்லை அப்பா நெருப்பில் கால வச்சுட்டேன்டாப்பா சி அக்ரி ஆயிரம் இடம் சொல்லுறேன் நான் கொல்தி போட்டு எறிஞ்சு விடுறேன் நாளைக்கு கொல்லிக்கு நல்லா காது கூர்மையாகப்பா இங்கே வானே அடே வாவனே ஒன்றும் செய்யாப்பா இது உங்க இங்கே வானே பம்பல் வாப்பம் பானே அண்ணே பம்பல் வாப்பம் பானே அண்ணே வாவனே அப்போ இதால வா சரி இதால வா அதே பின்னுக்கு வாங்க வா அஜா குட்டி ஓடியா அண்ணே ஓடியாண்ணே
அதால் வந்து எட்டி பார்க்க மாட்டாரு. இங்கே கிட்ட வானே இங்கே அம்மா வேணும் வானே இங்கே அந்த வீட்டுக்கு ஓடலாம் அப்படியேண்டா அந்த வீட்டுக்கு ஓடலாம். இங்கே வா கிட்ட நீங்கள் கொளுத்துங்க ப்ளீஸ். எனக்கு ப்ளீஸ் எனக்கு அனுப்பிக்கா நீங்கள் கொளுத்துங்க. உங்களை கொண்டாண்டா என்ன நீங்கள் ஓட்டுறது எனக்கு கொண்டா அவரை கொட்டதில்லை அவரை கொட்டதில்லை. அவரையோ அவனுக்கு கொளுத்த தெரியாது. ஓட்டுறது வச்சு தெரியுது. நீ வா கிட்ட வா அவனு நேரம் போதுண்ணே பார்த்தியா நீ என்ன அன்பு ஒன்றும் பாசம் இல்லாத ஆளாக இருக்கிற. எதுக்கு பயமும் இல்லையானே இங்கே வானு சரி நான் கொளுத்தல விடு போனா போ விடு. ஐயோ சரி இப்போ நாங்கள் சோடா அடிப்போம் சரியோ வா கலாச்சி போனியோ சோடா அடிப்போம் வழியில் போமே. சரி வா வழியில் போம்மா. அங்கே அவனுக்கு ஒரே பொங்கல் விஷ் வந்தபடி வாழ்த்துக்கள் ஒரே பொங்கல் விஷ். என்ன ஓ எப்படி போகுது வாழ்க்கை ஒழுங்கா வடி வேற என்ன இங்கே கிட்ட வானே வாழ்க்கை எப்படி போகுது நல்லா போகுதா? ம் இந்த பொங்கல் இல்லை பொங்கல் என்ன தம்பி சித்தோடியா பொங்கல் என்ன? ம் சரி அப்போ நாங்கள் இப்போ கடற்கரையே போவோமே. ஒரு கேக்கும் தெரியா நாங்கள் 4 பேரும் போவோம். ஏன் பைக்கில் என்ன தெரியும் ஏன்னு சொல்லுங்க. இப்போ பைக்கில் பின்னுக்கு இருந்து போனால் 4 சனம் பார்க்கும். காருக்கு என்ன ஒரு கேக்கும் தெரியா என்ன இங்கே ஆளியை கொண்டு வந்துருக்கலாம். ஆளின்னா ஓ அது தங்கச்சி என்ன அந்த போன முறை வந்த பிள்ளையே சொல்றியோ அது தங்கச்சி மற்றது அம்மா. ஓ ஓ அது தங்கச்சி என்ன ஓ அவள் வெளிநாடு இல்லை அவள் போட்டாள் வெளிநாட்டுக்கு. நாங்கள் இப்போ என்னண்டா நாங்கள் 4 பேரும் போவோம். என்ன உனக்கு ஒன்றா கதிரோட கொண்டு ஏற்றி விடுவோம் காருக்கு. என்ன என்ன ஏற்ற மாட்டேன் நினைக்கிறீங்களோ என்ன தூக்கட்ட கயிறோட தூக்கட்ட தம்பி செத்தக்கு நீங்களோட போகல அது உண்மை கதை சரியோ நீங்கள் போகையும் வேண்டாம். ஆனால் இது நாங்கள் தானே கூட்டிகிட்டு போகிறோம். சரி நீங்கள் வர வேண்டாம் நான் தூக்கி கொண்டு வரோம். ஏன் அப்படி செய்வோம் பின்ன அப்படியும் வேண்டாம். அப்போ கடற்கரையை கொண்டு விட்டேன் இங்கே கடலை பார்த்து கடற்கரை பார்த்துருக்கீங்களோ எப்படி இருக்கும்? அலை அடிக்குமா? சரி அங்கே கடற்கரையில் தண்ணி என்ன இருக்கும்? கடற்கரையில் என்ன தண்ணியோ மண்ணோ இருக்கும்? மண்ணுங்கவோ மண்ணுக்கு ரோட்டு வழியா தண்ணி அடிச்சு எல்லாம் அடிக்கும். எந்த கடற்கரையை போனீங்க? இந்த இதுக்கு போனோம். எதுக்கு போனீங்க? ஓந்தாச்சி மடம் ஓ அது போனீங்களா? சரி அப்போ நாங்கள் இப்போ உங்கள் கடைக்கு போட்டுறோம் காரில் என்ன சவப்பட்டியில் மிதக்குதாம்பா. சவப்பட்டி மிதக்குதான் எங்கே? கடலில் அது வந்து திருவோணமலை. அது திருவோணமலை சவப்பட்டியோ? ஓ உங்களோட தம்பின்ற அது இங்கே தாட்டதோ இருக்கதோ அதெல்லாம் மிதக்காது. அது கடற்கரை பக்கத்தில் இல்லை தானே. ஓ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அதில் உங்கள் பக்கத்தை கடையை போட்டுருவோம் காரில். தூக்குவோமா? இது செய்வரா பொறுவார் இங்கே வானே இந்த தங்க வீட்டுக்கு போனால் தூக்கியா இன்றைக்கு தூக்கத்தான் இருக்குது. ஒரு கதையும் இல்லை மரா இன்றைக்கு தூக்கத்தான் இருக்குது. இங்கே அதான்டே அந்த இது கழிதா இந்த இதானே நாங்கள் இப்போ ஓடினாங்க தூக்கியா
ஆட்கள்லாம் பார்த்து சிரிக்காங்க இந்த ஓட்டங்கள் காட்டும் அதுதான் அங்கே பார்த்து சிரிச்சு நிற்கிறேன் சரியே சரி அப்போ இப்போ கையில் சில காசு இருக்கு போன முறை வந்து எத்தனை மாதம் காசு வந்துட்டு போனான் 2 மாதம் காசு 2 மாதம் காசு வந்துட்டு போனான் அதை இங்கே கொடுத்தீங்களே ஓ கொடுத்தீங்களே சரி அப்போ இப்போ கையில் காசு இருக்கு 5 தந்து நாங்கள் எடுத்து போட்டோம் அவர்கிட்ட கொடுத்தோம் நிற்காது ஆண்டி கொடுத்தீங்க அடே ஆள்கிட்ட எப்படா வந்தான் கடைசியாக பார்க்கணும் கிட்டே 1 மாதம் எனக்கு தெரிஞ்சு தை மாத காசும் டிசம்பர் மாத காசும் தை மாதம் பெற மாட்டோம் நினச்சி தை மாத காசும் குடிச்ச மாதிரி இருக்குது அந்த அண்டைக்கு அந்த வெறித்தனம் எல்லாம் அந்த பாட்டு போட்டோம் அப்போ நாங்கள் கதைச்ச வண்ணமாக பானை மறந்துவோம் என்ன சொன்னிக்க கூட ஜாலியாக குடிச்சிட்டு போய் ஏன் படுக்கணுண்டே இப்போ ஏன் படுக்கணுண்டே வாரம் போகும் இது என்னடா சோடான குறைவாக கிடக்கு போல பியரும் கலந்து அதெல்லாம் பிடிக்காது இதில் பியர் தான் கூட கிடக்குமா போல ஹலோ 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 ஓமோம் வணக்கம் 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 கிருஷ்ணா வதைக்கிறீங்க இல்லை அவர்கிட்ட தம்பி அவட்ட தம்பியா ஆமாம் ஆஹா நீங்களே வதனாக்கா ஆமாம் அப்போ பார்த்தியா நான் சரியா சொல்கிறேன் தான் உங்களை என்னென்ன கண்டுபிடிச்சிங்க குரலில் தெரியும் தானே கொஞ்சம் காலமே நாங்கள் பழைய நாங்கள் முந்தி அந்த செல்லாடி நேரம் எல்லாம் உங்களோட விட்டா வந்து நிற்கிறேன் நான் சின்ன வயசில் என்ன சிரிக்கிறாடா போய் ஆள் மறந்து விடும் அவளை நீங்கள் உங்களை போய் கனகாலம் தானே பிரான்ஸ் போய் மறந்துருப்பீங்க ஹலோ ஓமம் விளங்குதே ஆமாம் நல்லா விளங்குது ஓ நான் நினைக்கிறேன் நீங்கள் மறந்து போனீங்களோட பழசு எல்லாத்தையும் அக்கினியா வைக்கவா இல்லை இல்லை நான் கிருஷ்ணா அங்கே ஆயிக்கிறேனாக்கா ஆஹா சும்மா இருக்கிறீங்களா ஹாப்பி பொங்கல் சொல்லுவோம் எல்லாருக்கும் ஓம் 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 ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க எல்லாருக்கும் சந்தோஷமும் கூட வீட்டுக்காரருக்கும் சொல்லி விடுங்க ஆமாம் உடல் வித்தியாசமா இருக்குது யாரும் தெரியல எனக்கு ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் பயப்படுறா காய்க்கிறதுக்கு தடிமனக்கா அதுதான் ஓ நான் இப்போ அந்த ஓமோ மட்டக்களப்பில் அதுவும் இப்போ அந்த கட்டையமாக இருக்கிறாரோ அங்கே நிற்கிறீங்களா ஓ அவாட்ட வந்து நிற்கிறேன் ஒரு வீடியோ செஞ்சோன்னா நான் முடிய அடிக்கிறேன்னா ஓகே 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 ஆளு பயம் வந்துட்டு கதைக்க தெரியும் ரக்கண்டு ஆள் எஸ்கேப்பாரா இங்கே இது கணக்காக கலந்துடக்கு பிஆரும் இதுவும் இங்கே என்ன அங்கே விளையாட்டு பார்த்தில குடிச்சவனு என்ன அப்பே ஊத்துனப்ப என்ன உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு பியரும் கலந்து கொண்டு வந்த காரணம் என்னடா தைப்பொங்கல் அது குடிச்சிட்டு போய் படுக்கட்டும் சரியே எல்லாம் ஊத்துறா அடையா அவ்வளோ ஊத்துறா அங்கே அவனப்பா குடிச்சு போட்டு போடுறவா குடி இன்றைக்கு ஓடினா தெரியும் இல்லைனா ஆனால் இதானே பெம்பலா காய்க்கு தெரியும் தானே அம்மா இருங்க அம்மா நாங்கள் உங்கள்கிட்ட வர என்னத்துக்கு சொல்லுங்க அவ என்னத்துக்கு வரனாங்க உங்களோட காசு பணம் எதுக்கும் வாரினாங்களோ இல்லாட்டி உங்கள்கிட்ட எதுவும் கேட்க வாரினாங்களோ உங்களோட பெம்பலா கதைச்சிட்டு போத்தானே வாரினாங்க அப்போ நீங்கள் ஒளிம்பி ஓடினா எங்களோட மேனம் எவ்வளோ கவலைப்படும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க இல்லை இல்லை யோசிச்சு பாருங்க அப்போ என்ன
ஏன் உங்கள்கிட்ட நகை தான் கிடக்க சரி உங்கள் தொண்டு இல்லை என்ன உங்கள் தொண்டு கிடையாது ஒன்றும் இல்லை அதுவும் இல்லை காசு கிடக்க இப்போ கையில் காசு என் கையில் கிடக்க இப்போ கால் நல்லா நீ கொடுக்க சொல்லி ஒப்படைச்சு போட்டாங்க அடுத்த நாள் நீங்கள் ஜாலியக்காரை கொடுத்துட்டீங்களா காசை அது சரியா அடே ஆப்பிரிக்காவால் இங்கே வந்து வந்தேவோ நாங்கள் நான் இங்கே அப்போ மாட 8 கிலோ வந்து 8க்கு அந்த டைமில் வந்து நீங்கள் அப்போ வந்தே போனாங்க அப்போண்டா போனேன் டிசம்பருக்கு வந்து டிசம்பர் மாத காசு தை மாத காசு வந்து போயிருப்பேன் அப்போ உங்களுக்கு இப்போ அப்போ ஆனால் இப்போ முட்கூட்டியை தந்து போட்டு பூரா இல்லைன்னு சொல்லக்கூடாது என்ன செய்கிறேன் நாங்களும் விறக்கரைச்சலாண்டக்காண்டியும் உங்களுக்கும் வார நேரம் தந்துட்டு போகணுமெண்டக்காண்டியும் தந்துட்டு போகிறோம் இந்த மாத காசும் போன கூட தந்துட்டு இல்லை போனான் இங்கே தண்ணி 2 மாதம் 2 மாதம் சரி தானே போன மாதம் வந்தேன் நான் போன மாதம் காட்டி மாமன் தண்ணி இல்லை கார்த்திகை வரல மாறலையா வந்து நாங்கள் ஓ ஓ கடைசி மாதம் மாறுகள் ஓ வந்து வரலைங்க காட்டி மாதம் அப்போ ஒவ்வொரு மாதமும் அப்போ நான் இப்போ வார மாதம் வந்து சொல்ல போகிறேன்னு வந்து உங்களுக்கு 2 மாத காசு தந்தேன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த மாதம் வராமல் விட்டுட்டு நான் வார மாதம் வந்து சொல்கிறேன் நான் தை மாதம் தந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் கேட்க புரியலை தை மாதம் நீ வந்த நீங்கள் ரெண்டா வரலண்டா நான் உங்களுக்கு அதுக்கு தானே இப்போ முட்கூட்டியை தந்துட்டு போகிறேன் அடே தடியறா சொல்கிறேன்க்கா தடியாடு சொல்கிறேன் எடுக்கட்ட ஆ தை மாதக்காக தான் பொறுங்க பார் பாப்பா இப்போத்தி அங்கே தந்தேன் மனுஷியும் பொருளா ஆளா கிடக்கு இங்கே கடற்கரை போவோம் பாவனு காரில் போவோம் வேண்ட வீடியோங்கடா பஞ்சிடக்க இது வந்து ஓ ஆப்பிரிக்காவில் வந்த உடனே எடுத்துருக்கோமே எடுத்து எவ்வளோ காசுகளை எல்லாம் தந்திருப்பவனே இங்கே தந்தனின்ற ஒரு மனச்சாட்சி இல்லாமல் கேட்க மனசு வருது தானே உங்களுக்கு தான் பின்ன என்ன தராமல சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அப்போ சொல்கிற சரிதான் 2 மாத காசு நவம்பர் டிசம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ தை மாத காசு தெரியல சரிதானே என்ன உங்களுக்கு நான் தர வேண்டிய டேட் வந்து இப்போ 30 17 என்ன அப்படி ஒரு டேட்டில் அப்படி ஒரு டேட்டில் இல்லை சார்ண்ணா சரி இப்போ ஒரு பிரச்சனையும் பண்ணாம் வேண்டாம் இந்த மாதம் தை மாத காசும் வார மாத காசும் தந்துட்டு போகிறேன் அப்போ கூட வரும் என்ன ஓ சரி போன மாதம் முந்த மாதம் தந்தாச்சு ஓகே ரைட் அப்படி விடுவோம் இப்போ தையும் மாசியும் தரேன் இப்போ சரியா எவ்வளோ வரணும் ஓ இதாடி கார்த்திகை மாதத்துக்கு முன்னல் வந்து ஓ இல்லை நான் மார்கழி வந்து உங்களுக்கு கார்த்திகை மார்கழி தான் தந்துருக்கிறேன் ஓ அப்போ உங்களுக்கு தை மாதமும் மாசி மாதமும் தந்தா சரி சரிங்க ஓ அப்படி வரேன்னா சரி 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 கணக்காரிக்கும் கண்டவாட்டு குழப்பமாக இருக்கப்படாது உறவுக்கு பக கடன் தெரியுமா பழமொழிகள் நான் பார்த்தா எங்கேயாவது கூட்டி கொண்டு போகும்ண்டு காரில் என்னண்டு ஏன் நாங்கள் எப்போ தானே எங்கால மழையா கொஞ்ச நாள் நாங்கள் காரில் திரிக்கலை ஊருக்கு நீந்தி தான் இருந்தாங்க வெள்ளத்துக்காதையோ ஆ கிளீன் என்ன பயத்தோட விடுறா வடி ஒன்று கொளுத்தி போடுவேன் ஆள் வெடிக்கு பயத்துலாங்க இங்கே கொளுத்தோட ரோட்டில் ஒருத்தங்க அது மற்ற வடியனா இது மற்ற வடியனா ரெண்டு இல்லை பண்ட் இது எவ்வளவு இது எவ்வளவு திருப்பி தாங்க இருக்கா சொல்கிறேன் சொல்கிறேன் அது தானே சரியில்ல அவனுக்கா போகிறேன் இங்கே இது எவ்வளவு இது எவ்வளவு 10,000 இல்லை என்ன அதான் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லுங்க சரியா நான் தர கூட்டி சொல்லுவோம் சரியா சரியோ ரைட் இது எவ்வளவு 5,000 இது எவ்வளவு இதுவும் 5 தானே அப்போ பிரபு சரி அப்போ 10 இது 15 அப்போ இது
அஞ்சு அப்போ 20 20 இது 5 25 25 இது 10 ஆ 10 மொத்தம் எவ்வளோ 30 எண்ணுங்க பாப்போம் அவனுக்கு இல்லை எண்ணணும் இப்போ ஆள் மழுப்புறான் எண்ணி காட்டுனே எண்ணி காட்டுனே அவனுக்கு இல்லை பார்க்குறக்கன்னு நிற்பாங்க பார்த்தா எனக்கு அங்கே எண்ணி காட்டுனே யார் பூனை நீங்கிற வளர்க்குறியா கடனா கடனா செத்து வளர்த்தேன் சரி 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 என்னோட வடக்கு அது சரியா அப்போ எண்ணுங்க எவ்வளோ அடக்கன்ட்டு 30 ரூபாப்பா ஹலோ வாங்கிக்கணும் 30 அடே எவ்வளோ ஓடு அதுக்கு ம் 15 10 ஆடு இருக்கு இப்போ இருந்தால் ஆட்டை கொடுக்கலாம் 20 ம் 10 அப்போ இல்லை ஆட்டை கேட்டு பார்க்கணும் அவ்வளோ பொடியலுக்கு வந்து பைக் கொண்டு பார்ட்ஸ் அடி ஓட்டு இந்த பைக்கில் பிரேக் கொண்டா பிஞ்சு போட்டு உனக்கு 15000 தேவையா இல்லை 10000 இருக்குது இல்லை 5000 தாரி உனக்கு கடனா நான் திரும்ப தார் அடுத்த மரக்குள்ள என்ன தெரியா எனக்கு ஒரு பேர் தெரியா நான் தர மாட்டேன் அப்போ தெரியாம நான் தரேன் நீ ஏதோ ஒன்றும் பொறுத்து அதே மூளை பொறுத்து காய்ச்சிப்பாங்க அவனோட ஆள் நம்ம ஆள் தான் எனக்கிட்ட இல்லை தருவேன் நான் இல்லை அவசரமாடா இப்போ பிஞ்சு போட்டு அவன் பீச்சுக்கு போய் நிற்கிறான் ஆத்தே என்ன டைம் இல்லையே வேட்டாங்களா இப்போ சாணம் அதை இருந்தது நாலு கொடுத்தேன் கேட்டு பாரு என்ன ஒரு 5 5000 நான் தர மாட்டேன் அவர் முன்னாடி இல்லை எனக்கு தெரியா ஏன்னா நான் நான் தர மாட்டேன் அவர்ற கதை வேறு நம்மட கதை வேறு இல்லை நான் தர மாட்டேன் நம்பிக்கை போய் நீ என் கொடுத்த நீ பண்ணி நாங்கள் பால்தானே முன்னுக்கு இருக்கு இவ்வளோ காலம் வாரம் நாங்கள் அவர் வந்து இல்லைன்னு பாரு இவ்வளோ காலம் வாரம் நாங்கள் இப்போ என்ன பார்த்து உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி தோணலையே உங்களுக்கு இன்னும் அவர் நம்ம அதே ஆள் சிரிச்சு வாங்க நீங்கள் தரும் போல கொஞ்சம் காய்ச்சி பார்க்கணும் என்ன மாதிரி 5000 இல்லடி இப்போ நான் ஐசிதாரியோ ஐசிதாரியோ அடே ஐசியன் ஐடென்டி கார்டு மணிக்கூட மணிக்கூட தேவைப்பா சரி எனக்கு தேவை காசு இல்லைடா கையில் இப்போ தற்போதைக்கு அப்படி இல்லைடா காய்ச்சி பார்க்கணும் நம்மளால் தான் என்ன செய்ய மாட்டேங்களோ 5000 இதை வச்சுக்கொண்டு போய் இப்போ நான் பந்து பண்ணான் அவனை பிரேக்கை பூட்டி கொடுத்துட்டு இப்போ நான் வந்துடுறேன் அவர் காசு நான் வந்துடுறேன் அவன் பொடியன் காசு இல்லை வசதி இல்லை அவன் இருந்தால் பெட்ரோல் அடிச்சு விட்டு 5 ரூபா காசு அதுதானே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி மோட்டர் சைக்கிள் மூட்டை காசு நான் வந்துடுறேன் அந்த வரா அதுதானே அவன் காசு இருந்து செலவழிச்சு போட்டாடா அவர் செலவு கிளம்பாங்க கடனை தான் கொடுக்க போகிறோம் 10000 ரூபா அப்போ 15000 ரூபா விலை சாமான் சரி இங்கே எப்போ தருவாண்டு சும்மா எப்போ தருவாங்க ஒரு காசு எடுத்து ஓடினாருன்னா அங்குவாங்க அங்கே எவ்வளோ ட்ரைவ் ஆகுது நான் எவ்வளோ ட்ரைவ் ஆகுது அதை எவ்வளோ எனக்கு என்ன ஃபோனை வச்சு கொடுங்க காசு நச்சு கொண்டு போனாப்பா நான் கொண்டு பார்த்து கேட்குறீங்களா என்ன சொல்ல போகிறேன் அப்படி நில்ற ஆள் என்ன விலங்கு இல்லைடாப்பா கூடங்கள் இது என்ன மாதிரி இது வச்சுக்கணும் ஆ வேண்டாம் விளாங்க ஆசை என்ன அவன் கேட்குறான் காசே காடு அப்படியே எடுத்து பார்க்கணும் அந்த போடுறேன் இவர் பிளான் போடுற சரியா 5க்கு தான் பார்த்தேன் நான் அவள் 30 வரை போகிறேன் வீடியோ முடியட்டும் அதுக்கு அனுப்பி விட்டா இறங்குறேன் இறங்குனா எவ்வளோ ஆள் சோட்டியாக முடி சோட்டி பார்க்குறேன் ஜாமான் அப்படி ஆளை தூக்க சரி அப்படி தூக்கி கொண்டு விட்டு ஆளை சரியா நீ அப்படி கொண்டவங்க இங்கே எங்கே அதான் சரி உதான் சரி ஜாமன் வைக்க விட நீ இவரை கரைச்சி ஆள் இடுப்பா வைக்கிறேன் நாளே தூக்கிட்டு வரேன்டா நீ வாய்க்கிற நீ வேறு அப்படி வைக்க கொண்டு அது போயிட்டு சாம் வைக்க கொண்டு வா இல்லை வைக்க கொண்டு வந்தா அப்போ ஆள் நடுவில் ஏற்றி கொண்டு போவோம் ஏற்றி கொண்டு வச்சது சரி அப்படி ஆளை வந்து காட்டு கொண்டு விட்டுருவோம் நாளைக்கு வந்து தண்ணி காசு சரி இனி ஜாலி வந்தால் தான் திறப்பு கொஞ்சம் ஒரு ஆள் அனுப்பிட்டு வரேன்னா 2 கண்டு வைக்க ஆனால் கூட திடீரான்னு சொல்கிற நம்பல அவருக்கு வேணுன்னு நம்பலாம் நான் தான் கேட்டு பார்த்து சரி வரா இனி அடியா சரி ஆளு அடிப்பானி சரி அப்போ நீ அவனை பொடி ஆனால் கேட்டு பேர் நோமலாக தன்மையாக கேட்டு பேர் நான் என்ன தெரியா சொல்கிறேன் ஆளோட நான் வாரினேன் அடிக்கடி நான் அப்போ தெரியுமா தெரியாது என்ன என்ன தெரியும் தெரியும் தானே அப்போ ஆள் சொன்னா தருவீங்களோ அவர் நல்லது என்ன நானா நான் சொல்லுவேன் இல்லையாண்டு இல்லை ஆனால் உங்களோட காசு இல்லை இது அப்போ நீங்கள் தானே சொல்லுவேன் அது தானே என் மேலே நம்பிக்கை இல்லையோ நம்பிக்கை அப்போ ஏன் நான் தாரம் இல்லை நான் இதை கூட தாரம் இல்லை வெஜ்ஜு கொண்டு
இல்லாட்டி ஐசி தருவேன் ஐடென்டி கார்டு வச்சுக்கொள்ள அப்படி இல்லை அது நீ போலீஸோட தான் காண்டா பட் அவங்க 5000 ஃபைன் கட்டணும் போகிற தராட்டி மறுபடியும் பார்த்தோம் ஐயாண்ட காசுக்கு நான் நம்புறேன் இல்லை அதான் மனார்த்தமாக கிடக்கு யோசிச்சா ஒரு மாதிரி கிடக்கு ஏடா நம்மளால என்ன செய்கிற இல்லை கதைக்கு போய் அப்படின்னோட சரியாங்கண்ணா 5000 இதை வச்சுக்கொள் நீ நினைக்கணும் இதை வச்சுக்கொள்ளு சி நான் கட்டுறேன் நீங்கள் என்னடா 2000 விசர்க்காச்சு கொண்டிருக்கா நீ மனுஷோட 5000 படுற மாட கடும்பாடா கிடக்கு ஆனால் இன்னொரு 5000 தான் இல்லை இன்னொரு 5000 புரியும் ரெண்டு பேசி வச்சுக்கொள்ளு இந்த எனக்கு தெரியும் இந்த மானியம் போடுறோம் நான் ஆட்டு உள்ள எழுதியாப்பா கொஞ்சம் இது இப்போ 5 கொடுத்த பிள்ளையா போச்சு பார்த்தியோ ஆ மனச்சாட்சியோட 5 கொடுத்த பிள்ளையா போச்சு பார்த்தியோ பாருங்க எனக்கு தெரியல இதை வச்சுட்டு இன்னொரு 5000 தான் இதை வச்சுக்கொள்ளு எனக்கு தெரியல பண்ணி சி எனக்கு ஐடென்டி கார்டு பாரு வச்சுக்கொள்ளு இதை எனக்கு எவ்வளோ வேணுமாம் இன்னொரு 20,000 இன்ட்டு ராசா போனா மோசமா இதை வச்சுக்கொள்ளு எனக்கு வேணும் இது வச்சு இன்னொரு 5000 தான் புடி எனக்கு தெரியல எனக்கு தேவையில்லப்பா இது எனக்கு தேவையில்லை என்ன அப்படி என்ன தேவையில்லை அதை வச்சு இன்னொரு 5000 தான் எனக்கு தெரியல ஐடென்டி கார்டு பாரு சி எனக்கு தெரியல புடி ரெண்டு பேங்க் கார்டு தரேன் பேங்க் கார்டு வச்சுக்கொள்ளு எனக்கு வேணும் என்ன சரி அந்த பேங்க் கார்டு தரேன் எனக்கு வேணும் காய்ச்சி பேசுறா நீ காய்ச்சி பேசுறா அவட்ட காய்ச்சி பேசுறா நம்பிக்கை என்றால் இதே மேங்கோ பிடிங்க ரெண்டே பிடிங்க எப்படிங்க சொல்கிறேன் சரி ஆள் தரும்போடா என்ன 5000 பிறகு கரைச்சல் அவட கேட்கல அப்போ நாடி கேட்டீங்கன்னா நான் புடி எனக்கு தெரியல இன்னொரு 5000 இன்னொரு 5000 இல்லை நான் தர இதோட சேர்த்து இன்னும் இதே மாதிரி இன்னொரு தாள் தான் புடி அப்புறம் முன்னு தருவாள் அதை நான் நிற்க மாட்டேன் சி புடி உனக்கு என்ன ஏதாவது நம்பிக்கை நான் எனக்கு தெரியல சும்மா ஆடுவது கடவுளே புடுறாப்பா நீங்கள் ஏடா காய்ச்சல் வாய்க்க வெளியில் எடுக்கீங்க புடி புடி கொஞ்சம் காய்ச்சி கொஞ்சம் அண்ணே இன்னொரு 5000 தான் இல்லை நான் தர மாட்டேன் 5 வந்துட்டாலோ 10 ரூபா இருக்கும் பிரச்சனை மட்டமா நான் தர மாட்டேன் 10 ரூபா ஒன்று சரி ஒன்று 5 கொடுத்துட்டு 10 உண்டு அப்படி இந்த 5 இது 10 தான் இல்லாட்டி இல்லை எனக்கு தெரியல ஆ புடி நான் படிக்க வைக்குவோம் உங்கோ எனக்கு தெரியாது அது வச்சு இல்லை படியில் நீ உன்னோட பேர பிள்ளை மாதிரி நான் இருக்கேன் உனக்கு தெரியாது பூமணியே பூமணி தெரியாதோ தெரியும் பூமணித பேர் தான் நான் உனக்கு தெரியாது பூமணியை தெரியுதானே பூமணித பேர் தான் நான் செல்வி ரமகனப்பா நான் செல்வி ரமகன் தான் இதுக்குள்ள வயல் வைக்கிற குணாலும் தெரியாது அவங்களுக்கு அவன் தான் அதை பேட்டா நான் பிடிக்கல சொல்கிறேன் நான் இதை வச்சு 10 தான் பார்த்தீங்களா இது வைங்களா நம்பிக்கையாக தந்துடுவேன் பண்ணி போட்டா வாங்கி போட்டேன் நான் இப்போ நீ 5 அவ குண்டில இந்த நம்பிக்கை ஓட்டு தானே 5 கொடுத்தா அப்புறம் நீ 10 கேட்க அவ குழம்பி போனா அவ கண்டு இப்போ நீ அந்த 5 இப்போ தந்துடும் கண்முறை தந்துடலோ நீ அஞ்சு நான் திரும்ப தருவேன் கொண்டு வந்து இல்லை நான் தரிக்க மாட்டேன் ஒன்று தந்த 5 போச்சு போ எல்லாம் போச்சு போ எல்லாம் வார உங்களாடா பிரச்சனை வார அந்த மனுஷன் வந்து கடவுள் எனக்கு தெரியல என்ன செய்ய போறான் அதுதான் அஞ்சு அவனோட பேரப்புள்ள மாதிரி தான் அஞ்சு நானும் உண்ட பேரப்புள்ள வந்து அவனோட பேரப்புள்ள மாதிரி தான் ஒரு 10 ரூபா தந்தால் இப்போ நான் வரக்குள்ள வந்துடுவேன் நான் காசு எனக்கிட்ட இல்லை சரி விடு பாப்போம் பாரு என்ன விடு பாப்போம் விளையாடி நீ கேளண்ணே இப்போ நீ எனக்கு தர கொண்டு அவனுக்கு கூட உண்டு வாங்கிட்டு மொத்தம் என்னடா 10,000 இருக்கு இதில் பேங்க்களில் எடுக்கிறதுக்கு அப்போ 10,000 இருந்தால் காலாண்டுகளோட நம்புங்களா அடியானே இஞ்சானே வேலை செய்யணும் திக்கொடையில் பைக் நக்கணும் சந்தி கடையில் அது அவர் வீடு வச்சு ரோடு கட்டுங்க கடை வழியாக காசு இல்லையா இருக்கும் வீடு வைக்கிறதா ரப்பர் மாலில் போட்டு வச்சுக்கா ரப்பர் மாலை ரப்பர் மாலை என்ன மாலை ஒரு 10 ரூபா ஒரு 10 ரூபா மட்டும் எனக்கிட்ட இல்லை ஏன் ஆனால் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து தரதை கேட்குறேன் மனசர் என்ன பேசி விடு பேசி விடு அங்கால போக சொல்லி பேசி விடு நான் சொல்கிறேன் கேள் அவருக்கு காசு இல்லாமல் அவர் வந்துட்டான் அதுதானே காரில் வந்தாரு ரோங்கு செஞ்சு போட்டு காசு வந்துட்டார் வந்து வெக்கம் இல்லை வெக்கம் இல்லை இதுக்கு உறிஞ்சி ஓட்டு தெரியலாமே சொல்லணே சந்தி உறிஞ்சு விட்டு நிற்கிறாங்க சந்தியில் உறிஞ்சி ஓட்டு அடே இதுக்கு சந்தியில் உறிஞ்சி விட்டு நிற்கிறேன் சரி இங்கே வானே நான் விளக்கிட போகிறோம் சரியாடா அப்போ நான் விளக்கிடுவோம் போயிட்டு வரேன் நீ இப்போ வரைய காரில் கூட பாவம் போ நான் தூக்குறாள் ரெண்டு மாதம் ஃபோன் மாதம் ரெண்டு மாதம் கட்டினா இல்லை இந்த மாதம் 12 மாதம் சரி 2 மாதம் காசு யாரையக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் வா கால் கொண்டு
கார் கேட்டுமா பாடி எடு கார் கட்டிடுவோம் இவனு அங்கே வாங்க ஆகவா தானே வாங்க பிள்ளை பேர பிள்ளை வேட்டியை பாருங்க ஆட்டோ எடுக்காது வீடியோ அதை எடுக்க வீடியோ சரி விடு விடு ஆளுக்கு பாருங்க காசி கார்டு வச்சு எடுத்து பாருங்க காசு விழுந்துருக்குமா தூக்கினா சும்மா பம்பளுக்கு எல்லாம் பிள்ளைகள் மேலே தானே சரி அவங்கள பிஸ்கெட் சரி அப்போ நான் போட்டு வரேன் இங்கே வாட ஆளோட ஃபோட்டோ எடுப்பேன் தைப்பொங்கலுக்கு சரி நான் தூக்கலை நான் தூக்க மாட்டேன் அப்படின்னா தூக்க வர அவன் பெலசாலி சரி அப்போ முடிச்சு கொள்ளலாம் சந்தோஷமாக இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நாங்கள் அம்மா சந்தோஷப்படுறது தான் எல்லாம் செய்கிறோம் ரைட் ஓகே சரி